ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக டக்குன்னு ஒரு 5 நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. இந்த முறையில் நீங்கள் இட்லி தோசைக்கு சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட சட்னி நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், 2 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு 5 வரமிளகாய். இப்போ அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் போல் இந்த மிளகாய், பூண்டு, வெங்காயத்தை எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ மிளகாய், பூண்டு, வெங்காயம் வதங்கினதும் எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். சூடு முழுமையாக ஆறினதுக்கப்புறம் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சீல் சேர்க்குறேன். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவைக்கேற்ப 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி விடாமல் பல்ஸ் மூடில் கருப்பாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். இதில் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் கம்மியாக சின்ன சீரகம், 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம், ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லியோட இந்த சட்னியை பரிமாறி இருக்காங்க. அவ்வளோ ருசிங்க. சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஊத்தாப்பம், பூரி, பொங்கல், மெதுவடைக்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இந்த சட்னி ரொம்ப சிம்பிள் தாங்க, ஆனால் சுவை அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதே முறையில் நீங்களும் இந்த சட்னியை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.